ஹாய் மகளே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? பிக் பாஸ் சீசன் 9ஓட இன்னைக்கோட எபிசோட் ரிவ்யூ தான் மக்களை பார்க்க போறோம். இன்னைக்கோட எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எபிசோடு என்ட்ரியிலே நம்ம வியானா உள்ள வர்றாங்க. மக்களே உள்ள வந்தோடனே அந்த டைனிங் அந்த உட்கார இடத்துல அங்க எல்லாரும் அசம்பிள் பண்றாங்க மக்களே. அசம்பிள் பண்ணி நோட்டீஸ் பண்ண சொல்றாங்க மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் பணப்பெட்டி 2.0. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க். அந்த அங்கே ஒரு கார் ஒன்று நிற்கும். காரில் பணம் இருக்கும். கார்டன் ஏரியாவில் பணம் இருக்கும். அந்த டைம் பாஸ் அடிக்கிறதுக்குள்ள நீங்கள் எவ்வளோ பணம் பெட்டிக்குள்ளே போகிறீங்களோ அந்த பெட்டி இருக்கும். அது கூட அந்த பெட்டி எனக்கு இவ்வளோ காசு இது போதும், இந்த காசோட நான் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட அந்த பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்ட்டு பிக் பாஸ் பண்ணிட்டாரு மக்களே. அதுக்கப்புறம் வந்த கையோட வீகான் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நீங்க யாருன்னா ஒருத்தர் சொல்லி 2 பேர் சொல்லி என் கூட அனுப்பணும், இல்லைன்னா நானே தானா 2 பேரை வெளியே நானே இட்டு போயிடுவேன் நைட்டுக்குள்ளா அப்படின்ட்டு வியானா சொல்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, விக்ரம் உங்களுக்கு ஏன் திவ்யா மேல அவ்வளோ வன்மம்? நீங்க இறக்கத்திலே திவ்யா தான் ரொம்ப நல்லவளா இருக்கா, நீங்க அவள் மேல அவ்வளவு வன்மத்தை கக்குறீங்க, ஃப்ராடு இப்படி அப்படின்லாம் சொல்றீங்க. அதுக்கு விக்கில்ஸ் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா சொல்றாங்க அதை பத்தி இங்க பேசாதீங்கன்றாங்க. அதுக்கப்புறம் விக்கில்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இதோட இந்த கேம் போதும், நான் இந்த வீட்டை விட்டு நான் இப்பயே வெளியேறேன் அப்படின்னு சொல்ற மக்களே. இந்த விக்ரம் அப்படின்ற பேர் கரெக்டா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு வியானா சொல்றேன் மக்களே. இந்த எல்லாரையும் அழைய வச்சு நீங்க ஒரு சீன் போடுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாது அப்படின்னு நம்ம வியானா சொல்றாங்க மக்களே. இதெல்லாம் ரொம்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது முடிஞ்ச உடனே நம்ம திவ்யாவும் அப்புறமேட்டுக்கு யாரு அரோராவும் உட்காந்து பேசிக்கிறாங்க மக்களே. நான் வீட்டில் போயிட்டு நான் பண்ண அன்னைக்கோட எபிசோட நான் பார்க்கணும். நீ கத்துந்து நான் அவங்க பேசல அப்படிலாம் பண்ணல, அதெல்லாம் நான் பார்க்கணும். நீங்க அப்படியா பண்ணி அவ பேசுறது வச்சு எதனா பேசினா பரவாயில்ல, அவ பேசோட அப்படின்லாம் பண்ணியிருந்தீங்களே அப்படின்ட்டு அரோரா சொல்றேன். முதல்ல எப்படி உட்காருந்தா பார்த்தியா, இப்படி உட்காருறது, இப்படி கால் நீட்டின்னு உட்காருறது, இப்படிலாம் பண்ணி நான் அந்த எபிசோடு பார்த்தே ஆகணும். இங்க அது ஒரு லவ்வா, அது கரமாந்திர லவ், காவி லவ்னா காவிய துணி லவ் இருக்குது. அது காவிய துணி லவ் அது மாரி சொல்ற மக்களே. இல்ல இருக்குதுன்ட்டு அரோரா சொல்றேன். உந்தல லவ்வே கிடையாது அப்படின்ட்டு திவ்யா சொல்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் திவ்யா பத்தி யாரு சொல்றது பார்த்தீங்கன்னா வியானா சொல்றாங்க மக்களே. வியானா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் கத்துக்க வேண்டியதில்லை, எனக்கு கொஞ்சோண்டு தைரியம் கொடு அப்படின்னு கேட்குற மக்களே. உன்னளவு தைரியம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ற மக்களே. இதுல என்னன்னு நடக்க போகுது, யார் யார் ஃபைனலிஸ்டா போறாங்க, யார் யார் வெளியே போறாங்கன்ட்டு உங்க கையில் தங்குது. நீங்க ஓட்டு யாருக்கு அமுத்துறீங்களோ அவங்க உள்ள இருப்பாங்க, யாரு கைத்திலையோ அவங்க வெளியே இருப்பாங்க. தட் இஸ் பாலிடிக்ஸ். பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.